ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சுரக்காய் வச்சு நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் சட்டுன்னு சுலபமாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுரக்காயில் இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு சூப்பரான சுரக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுரக்காய் அளவுக்கு எடுத்துருக்கங்க. இது ஒரு 500 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சுரக்காய் எடுத்ததும் இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். விதையோடு சேர்த்து துருவக்கூடாது. விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவு உள்ள சின்ன துருவியில் சேர்த்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சுரக்காயை துருவி எடுத்தாச்சு. இது நீர் காய்ங்கிறதுனால இதில் அப்படியே நம்ம வடை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம துருவின சுரக்காயை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒட்டையாக நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மூட்டை மாதிரி கட்டி நல்லா அழுத்தமாக ஒட்டையாக தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் அந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஒட்டையாக பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சுரக்காய் தண்ணி தேவைப்படாது. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த சுரக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கான நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட தோல் உரிச்ச பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5-6 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு நம்ம சுரக்காயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வடைக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 2 பச்சை மிளகாய் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை முழுக்க நீங்கள் வரமிளகாய் சேர்த்து கூட செய்யலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூட நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை தரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்த ரவை உப்மா ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நல்லா திக்காக கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் சுரக்காயில் நமக்கு ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதிலிருந்து நம்ம வடைக்கு சின்ன சின்னதாக எடுத்து மாவு நல்லா உருட்டி உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. செய்யும்போது கையை நல்லா ஈரப்படுத்திட்டு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி நீங்கள் மசால் வடை போல் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மெதுவடை போல் ஓட்டை போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி மெதுவடை போல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ளதையும் நம்ம வடை போல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்ததும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. வடை பொரிக்க கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை குறைச்சி வச்சு வடை உள்ளே சேர்த்துக்கோங்க. போட்டதும் உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் வெந்து வந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவும் நம்ம சுரக்காயில் கூட்டு குழம்புன்னு நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாதிரி சுரக்காயில் இது வரைக்கும் நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்களும் வீட்டில் சுரக்காய் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுந்து வடை பருப்பு வடைன்னு செய்யாமல் ஒரு டைம் வித்தியாசமாக இந்த சுரக்காயில் நீங்களும் வீட்டில் வடை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சுரக்காய் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் சுரக்காய் இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த சுரக்காய் வடையை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.